வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்வேறு வரலாற்று செய்திகளை பதிவிட்டு வருகிறேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, அதனுடைய வரலாற்று சிறப்புகளும் அது எப்படி உருவானது என்றதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கல்லணையுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அந்த கல்லணை எதற்காக கட்டினார் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு அணைக்கட்டை எதுக்கு முதல்ல கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் பெய்து வரும் தண்ணீரை சேமிப்பதற்காக மட்டுமல்ல, மழை நீர் சேமிப்பதன் மூலம் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வறட்சி காலத்திலையும் நம்மளால் பொதுவாக இயற்கை விவசாயம் செய்து முடித்து விட முடியும். இந்த பொதுவான விஷயத்தான் கரிகாலனும் தன்னுடைய மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தார். மழை காலத்தில் காவேரியில் ஏற்படும் பெரும் வெள்ளத்தை தவிர்க்கவும், மழை இல்லாத காலத்தில் மழை நீரை சேமித்து வைத்து விவசாயம் செய்வதற்குமே கல்லணை கட்டப்பட்டது. அப்படி கல்லணை எங்கே கட்டலான்னு அவர் தேடிக்கொண்டு இருக்கும்போது, காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரை ஒன்றிணைகிற இடத்துல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுறத கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் கொள்ளிடமும் காவிரியும் ஒன்றிணைந்து கடலுக்கு செல்லும் போது சரிந்து செல்லுது என்பதை கவனித்த கரிகால பெருவளத்தான் அந்த இடத்துல ஒரு அணைக்கட்டை கட்டினால் நம்மளால் வருகின்ற பெரும் வெள்ளத்தை தடுக்க முடியும் என்று முடிவு செய்தார். பொதுவாக காவிரி ஆற்றங்கரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும். அந்த வேகத்திலையும் காவிரி தண்ணீர் மேலே அணை கட்டுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் கரிகால பெருவளத்தான். நம்மளுடைய முன்னோர்கள் காவிரி ஆற்றின் மீது ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து முதல்ல போட்டாங்க. அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேலே வேறொரு பாறையை வைத்து நடுவே பார்த்தீங்கன்னா தண்ணீரால் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை கொண்டு புதிய பாறைகளின் மூலம் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தார்கள் நமது முன்னோர்கள். அப்படி 2 கல்களால் இணைத்து கட்டப்பட்டதினாலேயே இந்த அணைக்கு கல் அணை என்ற பெயர் பெற்றது. இந்த கல்லணையோட நீளம் பார்த்தீங்கன்னா 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி ஆகும். இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கல்லணை ஒரே இரவில் கட்டி முடிக்கல. இதை கட்டி முடிக்க சுமார் 30 ஆண்டுகள் ஆயிற்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு. நம்மளாம் நினச்சிருப்போம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜெல்லாம் அந்த காலத்தில் கரிகாலன் கட்டினது என்று. அந்த காலத்தில் நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜெல்லாம் எதுவுமே கிடையாது. நமது முன்னோர்கள் கல்லணையை கட்டியிருந்தாலும் அது பல காலமாக உபயோகத்தில் இல்லாமல் மணலால் மூடப்பட்ட மணல் மேடாக திகழ்ந்தது. அதனால் நீரோட்டமும் தடைப்பட்டது. இந்த சூழலில் தான் 1829 காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசரால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவராலேயே பயனற்று இருந்த கல்லணையை தைரியமாக சிறு சிறு பகுதியாக பிரித்தார். எடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்டிருந்த அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் பாராட்டும் விதமாக கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்னும் பெயரையும் வச்சார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் கரிகாலனுடைய உருவச்சிலை. கல்லணை பக்கத்தில் ஒரு மணி மண்டபமாக அமைத்து ஒரு யானையின் மேல் அவர் உட்கார்ந்து கம்பீரமாக காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் கல்லணையை எப்படியெல்லாம் கரிகாலன் கட்டினார், அவருடைய வரலாற்று சிறப்பு செய்திகளும் இங்கு கொடுத்துருக்காங்க. நேரம் இருந்தால் போய் பாருங்கள். சுமார் 2100 ஆண்டுகளாக அமைக்கப்பட்டு இன்றும் புழக்கத்தில் இருக்கும் நம்மளுடைய கல்லணையை நம்ம காத்து நமக்கு பிற்காலத்தில் வரும் சந்ததியினருக்கு பயன்படும் வகையாக இந்த வரலாற்று சிறப்பை விட்டு செல்வோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கரிகால சோழன் கல்லணையை கட்டுவதற்கு முன்னாடி காவிரி ஆற்றங்கரையில் எப்படி கரையை கட்டினார் என்ற வரலாறு வேண்டுமென்றால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.